நான் செத்து போயிட்டுமா? நான் செத்து போயிறேன் காவியா. அழாத அழாதன்னு சொல்றேன்ல, ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால பேசிட்டேன். தைரியமா இரு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, நீ சாப்பிட்டியா? அவளை ரொம்ப நேரமா சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன், சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. இப்படி சாப்பிடாம ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற? முதல்ல சாப்பிடுவா. எனக்கு வேணாம், பசிக்கல. ஏய், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாடு. நான் காலையில எழுந்து அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். நானும் வரேன். வேண்டாம், இப்ப நீ வராத. உங்க 2 பேர்ல யாரு பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும். நான் போய் அம்மாவை பாத்துக்கிறேன், நீ வந்து சாப்பிட்டு படு. வா வான்னு சொல்றேன்ல. வாமா. வா காவியா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. அம்மா, டிஃபன் இருக்கு, உங்களுக்கு பிடிக்குமேனு புதினா சட்னி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. சிவகாமி, மருந்து மாத்திரை சாப்பிட்ற, அப்புறம் வெறும் வயித்தோட இருந்தா எப்படி? காவியா, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ எடுத்து வச்சு ஊட்டி விடுமா. ஆமா ஆமா, நீ அவளுக்கு டிஃபனை கொடு, நாங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். உங்களுக்கும் சேர்த்து தான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, ராத்திரி பூரா இருந்தேன் இல்லையா, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ அம்மாவை சாப்பிட வை. சரிங்கப்பா. நாங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, விட்டுறாத, ஊட்டி விடு. நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நீ என்ன இங்க? அப்பா, ஆ, மாப்பிள்ள வந்திருக்காரு. பிரியா விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. பிரச்சனை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல். இந்த பார், எதா இருந்தாலும் நாம அனுசரிச்சு தான் போயாகணும். இங்க அவங்க எது பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன? சரிப்பா. நாங்க வரேன் சார். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் மாமா. வணக்கம் ஹலோ மாப்பிள்ளை. அங்கிள். வணக்கம். நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சம்பந்தியமா காவியா எல்லாம் ரூம்ல தான் இருக்கா. காவியாவும் பக்கத்துல தான் இருக்கா. வாங்க. வா. சரி வாங்க. ஆண்டி 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 இட்ஸ் ஓகே. வணக்கம் ஸ்லைடோமா. வாங்க மாமா. வினோத், அப்பா, சேர் எடுத்து நோ போடு. நோ நோ இட்ஸ் ஓகே, இல்ல, தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க ஆண்டி? பரவாயில்ல மாப்பிள்ள. சம்பந்தியமா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ம், காவியா, நீ நல்லா இருக்கியம்மா? ம், நல்லா இருக்கேன் மாமா. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. என்னங்க பண்றது, திடீர்னு எதிர்பார்க்காம என்னென்னவோ நடக்கிறதாங்க வாழ்க்கை. காவியா, ஐம் சாரி. இத்தனை நாளா உன் மேல இருந்த கண்மூடித்தனமான வெறுப்புனால உன்னை ஒதுக்கி வச்சிருந்தேன். உன்னை நான் பனிஷ் பண்றதை நினைச்சுக்கிட்டு என்னையும் நான் பனிஷ் பண்ணிக்கிட்டேன். உன்னை நான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சேன். Everyone started seeing me as a bad person. In fact, Dad and Moni உன்னை நான் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரலனா அவங்க வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னாங்க. அவங்க கூட அசியம் பண்ணிருக்கலாம். அவங்க சொல்லிதான் நான் உன்னை இங்க திரும்ப கூப்பிட்டு வந்திருக்கேன்னு. But that's not true. உன்னை விட்டு நான் விலகி இருந்தாலும் எப்போதும் உன் நினைப்பா தான் இருந்தேன். I realized that I miss you. After all, ஒரு மொபைல்ல பார்த்த போட்டோ வச்சு நான் உன்னை பிரிச்சு வச்சிருந்தேன். பட் நீ என்னை பத்தின நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் கேட்டோம். சரி, நான் முழுசா நம்புறேன்னு சொன்ன பத்தியா அந்த ஒரு வார்த்தை, that word really shook me down. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற என்னோட வைஃப் நான் பிரிச்சு வச்சிருக்கிறது துரோகம் ரியலைஸ் பண்ண. நீ என் மேல வச்சிருக்க இந்த நம்பிக்கை தான்
இப்போ நம்மள ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. ஒன் ஹோல் நைட் நான் ஒரு பொண்ணோட ஹோட்டல் ரூம்ல தனியா இருந்தது தெரிஞ்சும் நேர்ல வந்து பார்த்தோம். என் மேல எந்த குற்றமும் சொல்லாம என்ன தப்பா நினைக்காம இருந்தியே. உன்னோட இந்த காதல் தான் என் மனசு மாற காரணமா இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, உன்னை விட்டு பிரிஞ்சனா பிஸ்னஸ்ல பயங்கரமா லாஸ் ஆனேன். என்னைக்குமே குடிக்காதவன் அன்னைக்கு பயங்கரமா குடிச்சேன். ஐ காட் ட்ரங்க். போதையில் தட் ஷாலினி அண்ணன் அந்த ரூம்ல தங்க வச்சுட்டா. இன்ஃபேக்ட் அவளும் அதே ரூம்ல தங்கிட்டா. ஆனா ஐ ஸ்வேர் அண்ட் காட், மனசளவுல கூட உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. ப்ளீஸ் forgive me. என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? என்னைக்கு இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது இன்னைக்கு நடந்திருக்கு. தேங்க்ஸ். எப்படியோம்மா மறுபடியும் நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னாயிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்மா. வாமா. நீங்களாம் வந்து என்ன கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா அம்மாக்கு இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்துல எப்படி மாமா வருது? அம்மாக்கு உடம்பு சரியான உடனே நான் வரேனே. காவியா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா. எப்ப மாப்பிள்ள உன்னை வீட்டுக்கு கூப்பிட வந்தாரோ அப்பவே என் உடம்பு நல்லாயிடுச்சு. போம்மா, மாப்பிள்ளையோட உன் வீட்டுக்கு போ. இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்கல்ல, அதுக்கப்புறம் போறேம்மா. காவியா, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோமா. நீ இப்பவே மாப்பிள்ளை கூட கிளம்பு. காவியா, இதுக்காக தானம்மா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். நீ கிளம்புமா. இட்ஸ் ஓகே அங்கிள், டோன்ட் ஹேவ் டு டிஸ்டர்ப் காவியா. காவியா, ஒரு 2-3 days அம்மாவோட இருந்துட்டு ஆஃப்டர் ஷி ரிகவர்ஸ் கம்ப்ளீட்லி யூ கேன் கம் பேக் ஹோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ள, என் உடம்பு நல்லாயிடுச்சு. நீங்க கூட்டிட்டு போங்க. போம்மா. சரிங்கம்மா. ஓகே ஆண்டி, நான் காவியா கூட்டிட்டு போறேன். மீன்வைல் நீங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப் டூ மச். ஓகே? எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? இப்பதான் காவியாவோட வாழ்க்கையை பத்தின கவலை தீர்ந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சம்பந்திமா, பிரியாவை பத்தி தானே சொல்ல வரீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். அந்த விஷயத்தை நாங்க பெருசுப்படுத்தல. ரொம்ப நன்றி சம்பந்தி. எங்க இந்த விஷயம் பெருசாகி மேற்கொண்டு காவியா வாழ்க்கை பிரச்சனையாயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். கம் ஆன் அங்கிள், தட்ஸ் பிரியாஸ் பர்சனல் இஷ்யூ. அது எப்படி காவியோட வாழ்க்கையை ப்ராப்ளம் ஆக போகுது? நான் என்ன முட்டாளா? பிரியாவோட இஷ்யூ எங்களை எந்த வகையிலையும் பாதிக்க போறது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் நானே இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. காவியா, நீ மாப்பிள்ள கூட கிளம்புமா. அம்மா, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. நான் அடிக்கடி ஃபோன் பண்றேன். சரிம்மா, பார்த்து வரேம்மா. நடந்துக்க. அப்பா, அம்மாவை பாத்துக்கோங்க. சரிம்மா. வரேன்ப்பா. ஆ, வரேன்னா. போயிட்டு வாமா. See you auntie, take care. வாங்க மாப்பிள்ள. Bye uncle. சம்பந்திமா, உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. காவியாவை பத்தின கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். நாங்க வரோம். ரொம்ப வர சந்தோஷம் வாங்க. சம்பந்தி. வரேம்மா. போயிட்டு வாமா. வரேன்னா. போயிட்டு வாமா. சார், ஒரு ஆஃப் வாங்கியிருக்கீங்களா சார்? ஒரே ஒரு கட்டிங் சார். கட்டிங்க? நானே என் பொண்டாட்டிட்ட சண்டை போட்டு துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு போய் cutting, sir. போப்பா. சார் சார், குடிச்சு 2 நாள் ஆகுது சார். நல்லா குடிக்காம இருக்க முடியாது. கை கால்லாம் உதறுது. ஒரே ஒரு கட்டிங் மட்டும் வாங்கி கொடுங்க சார். சாப்பிட்டு 2 நாளாவது பசிக்குது, காசு கொடுன்னு கேட்குற மாதிரி கை காலெல்லாம் உதறது, ஒரு கட்டிங் வாங்கி கொடுன்னு கேட்குற பொடஸ் வாங்கி போயில. சார், ஒரே ஒரு கட்டிங் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. போ அந்த பக்கம். மனுஷன் நான் நிம்மதியாக இருக்க விடாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு. சார் சார், ஒரே ஒரு கட்டிங் மட்டும் சார். சார் ப்ளீஸ் சார். நானே 2 குவார்டர் அடிக்கிறவன் காசு பார்த்தாம 1 குவார்டரோட போயிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் காசு கேட்குறியா? சார், என்னால இருக்க முடியாது சார். ஒரே ஒரு கட்டிங் மட்டும் help பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் கட்டிங் மட்டும் சார்.
இருக்கிற போதையும் இறக்கி விட்டுருவான் போல இருக்கு. என்னப்பா? உங்க செருப்புல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் செருப்புலையா? ரெண்டு அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க சார். 50 ரூபா மட்டும் கொடுங்க சார். கட்டிங் அடிக்கலன்னா என் கை காலெல்லாம் உதறும் சார். ஏடா பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம குடிக்கிறதுக்கு பணம் வேற கேக்குறியா? 50 ரூபா மட்டும். என்ன பண்ணா? குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு என் பாக்கெட்ல இருந்து பிட் பாக்கெட் விடுறா. அவனை பத்தி கவலைப்பட்டு என்ன பண்றது? நீ கஷ்டப்படும் போது உன்னை பத்தி யாராவது கவலைப்பட்டிருப்பாங்களா? நீ தாண்டா குடும்பம் தம்பி தங்கச்சின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. வாசு குடிகாரன் ஆயிட்டான், பொறுக்கி ஆயிட்டான், நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எல்லாம் அவன் எண்ணம் போல வாழ்க்கை. என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லடா, என்ன இருந்தாலும் வாசு என் தம்பி. அவனோட வாழ்க்கை எப்படி இல்லாமல் இருக்கணும்னு நான் கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ அவன் வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சு. அவனும் எங்கள் அப்பா மாதிரி முழு நேரம் குடிக்காரன் ஆயிட்டான்டா. அதை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. என்னப்பா, என்ன பிரச்சனை? குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பிட் பாக்கெட் அடிச்சு கையும் கனவு மாட்டிக்கிட்டா, அதான் அடிச்சு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தியாடா, குடிக்க காசு இல்லைன்னு பிட் பாக்கெட் அடிச்சிருக்கான். இவனா திருந்த போறான். இந்த மாதிரி தான் உன் தம்பியும். அவன்லாம் திருந்த மாட்டான். அவனை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு வேலையை பாரு. கமான் காவ்யா. அம்மா, அண்ணி வந்திருக்காங்க. கம் காவ்யா. வாமா, இது உன் வீடு. ஏன் தயங்குற? உள்ளவா. கம். மரகதம், மருமக வந்திருக்கா பாரு. அத்தை, ஏதோ போதாத காலம். நம்ம குடும்பத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. செரி சொன்ன மாதிரி என் மேலயும் தப்பு இருக்கு அத்தை. இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இனி எந்த சிச்சுவேஷன்லயும் நான் இந்த குடும்பத்தை விட்டு பிரியவே மாட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சரி விடுமா. காவியா, உன் அத்தையோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. கொஞ்ச நாளாவே அவளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்ச ஆட்டுது. அதான் இப்படி நடந்துக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. எல்லாம் போக போக சரியாயிடும். சரி, ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருக்கீங்க. மனசு விட்டு பேசுங்க. போங்க. கம்.
நீ வாமா உங்க அம்மாவை சமாதானப்படுத்தலாம்.